ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. சக்குலன்ஸ்லேயே ஒரு விசேஷ தன்மை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் அது வந்து ப்ராப்பகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சக்குலண்ட்டில் நீங்கள் லீஃப் மூலமா அழகாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லீஃப் மூலமாகவே நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம் அண்ட் ஸ்டெம் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி லீஃப் மூலமாக எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இது பார்த்துட்ருக்கிற ஸ்பீஷியஸ் நேம் வந்து கிரெப்டோவேரியா பர்பிள் டிலைட். இதோட லீஃப் எல்லாம் தானாகவே கீழே உதிர்ந்துருந்தது. நான் அதை அப்படியே விட்டுட்டேன் கண்டுக்காமல். அந்த உதிர்ந்த லீஃப் எல்லாமே வந்து பாருங்கள் அழகாக ப்ராப்பகேட் ஆகிருக்கு. ஸோ இது நேச்சுரலாகவே ப்ராப்பகேட் ஆனது, நான் எதுவுமே பண்ணலை. ஸோ எல்லாமே அழகாக ப்ராப்பகேட் ஆகிருக்கு. இத்தனைக்கும் இது டெரஸில் இருக்குது. டைரக்ட் சன்லைட்டில் படக்கூடிய ஒரு பிளேசஸில் தான் இந்த பாட் நான் வச்சுருக்கேன். அந்த டைரக்ட் சன்லைட்டில் கூட அதுவே தன்னைத்தானாகவே ப்ராப்பகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணுறது வந்து ஒவ்வொரு ஸ்பீஷியஸ்க்கும் டிஃபர் ஆகும். அதாவது இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது பர்பிள் டிலைட். இந்த பர்பிள் டிலைட் வந்து ரொம்ப ஈஸி, பிகினர் கூட ப்ராப்பகேட் பண்ணலாம். பிகாஸ் அந்த லீஃப் தன்னைத்தானே கீழே விழுந்தாலும் அதுவே ப்ராப்பகேட் ஆகிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட் தான் இந்த பர்பிள் டிலைட். இன்னொன்று, இது வந்து ஒரு கிரெப்டோவேரியா ஒரு கிரெப்டோபீட்டலம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ் கூட சேர்ந்த வகை. ஸோ இந்த கிரெப்டோவேரியா கிரெப்டோபீட்டலம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷியஸில் என்ன வேரியண்ட்டாக இருந்தாலும், கோஸ் பிளான்ட் இருக்குது அண்ட் இது இருக்குது, பர்பிள் டிலைட் இருக்குது. ஸோ இதோட கேட்டகரியில் கிரெப்டோவேரியா, நமக்கு கலிஃபோர்னியா சன்செட் இருக்குது. ஸோ இதோட கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த லீஃபை நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ராப்பகேட் ஆகலாம். அண்ட் இதோட ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். லைக் இந்த ப்ராப்பகேஷனோட ஸ்பீடுமே ரொம்ப சீக்கிரமாக உருவாகும். கிரெப்டோவேரியா ஃப்ரெடைவ்ஸ் இருக்குது, அந்த லீஃப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லா லீஃப்மே ப்ராப்பகேட் ஆகும். ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் ப்ராப்பகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கிரெப்டோவேரியா ஸ்பீஷியஸோட வகையில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே. ஸோ இது எல்லாமே எனக்கு பை நேச்சுரலாக ப்ராப்பகேட்டான லீஃப். இது எல்லாமே எடுத்து நானே தனியாக ஒரு பாட்டில் வைக்கலான்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா டைரக்ட் சன்லைட்டில் நான் இருக்குது இந்த பாட்டு. இனி நமக்கு வந்து சம்மர் வரும். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி பேபியாக இருக்கிறனால அந்த சம்மர் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்க போகுது. அந்த சன்லைட் இது எல்லாத்துக்குமே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவே எடுத்துட்டேன். பாருங்கள், ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு விதமாக ப்ராப்பகேட் ஆகிருக்கு. ஒரு சில லீஃபில் வந்து நமக்கு ஸ்டெம்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சில லீஃபில் வந்து ஸ்டெம் இல்லாமல் அப்படியே குட்டியாக அப்படியே அழகாக அது லீஃப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அண்ட் ஒரு சில லீஃபில் ரூட்ஸுமே இருக்கும், ரூட்ஸ் இல்லாமலேயும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நேச்சர், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது நேச்சரோட விஷயந்தான் இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ரூட்டோடு இருக்குது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து உருவாகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சக்குலன்ஸ் ப்ராப்பகேட் பண்ணும் பொழுது அதுக்கு வாட்டர் எப்படி கொடுக்கணுன்னா, எப்போல்லாம் அந்த சாயில் மிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுதோ அந்த டைமை நம்ம வந்து வாட்டர் மிஸ்ட் பண்ணணும். இந்த லீஃப், அந்த மதர் லீஃப்லேயே ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதுவே அந்த பேபிக்கு வந்து பாஸ் ஆகிட்ருக்கும். மதர் லீஃப்லேருந்து நியூட்ரியன்ஸ் அண்ட் அந்த வாட்டர், இன்கேஸ் நம்ம வந்து வாட்டர் கரெக்டாக கொடுக்கலனாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா அந்த மதர் லீஃப்லேருந்தே அதோட வாட்டர் வந்து அது பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலிமா தான் அந்த பேபி வந்து க்ரோ ஆகிட்டு வருது. ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் டைமுக்கு வாட்டர் மிஸ் பண்ணினோம்னா அந்த மதர்கிட்டேருந்து நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் நாள் அப்படியே கண்டினியூஸாக கிடைக்கிற மாதிரி ஒரு தருவாய் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து வாட்டரே கொடுக்கல அப்படிங்கும் பொழுது அந்த மதர் லீஃப்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது அப்படியே கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பேபி. அப்போது அந்த மதர் லீஃபோட கொஞ்சம் லைஃப் வந்து சீக்கிரமாக அது ட்ரை ஆகிடும். அது கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா கண்டினியூஸாக அதுக்கு போஷாக்கு போகணுன்னா நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வாட்டர் கொடுத்தா நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்பீஷியஸ் வந்து ஈச்வெரியா குரோமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். இந்த பிளான்ட்லேருந்து லீஃபை எடுத்து நான் ப்ராப்பகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 months ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் 4 months ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு வேரியண்ட் ஒவ்வொரு ஸ்பீஷியஸ் பொறுத்து தான் இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்.
கிரெப்டோவேரியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அது வந்து டெவலப் ஆகிடும். அண்ட் ஈச்வெரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் தான் அது வந்து ப்ராப்பகேட் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து செடவேரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெப்டோவேரியாவோட செடவேரியா கொஞ்சம் கம்மியாக ஸ்பீட் இருக்கும். அண்ட் கிரெப்டோவேரியாங்கிற ஸ்பீஷியஸ்லாம் ரொம்ப ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஈச்வெரியா எடுத்துக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ, நாட் கொஞ்சம் கூட இல்லை, ரொம்பவே டெட் ஸ்லோவாக இருக்கும். நமக்கு பொறுமை ஜாஸ்தியாக வேணும். அண்ட் இந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூட்ஸ் மட்டும்தான் இருக்குது, பேபிஸ் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய லீஃப் வந்து ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜஸ்ட் ரூட்ஸ் மட்டும்தான் அது டெவலப் ஆகிட்டே இருக்குமே தவிர பேபி வரவே வராது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது, ரூட்ஸும் இருக்குது, பேபி இருக்குது, பட் ட்வின்ஸாக இருக்குது. இந்த மாதிரியும் ப்ராப்பகேட் ஆகும். இந்த பேபி பார்த்தீங்கன்னா இது வந்து சீடம் கோல்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸோட ஒரு பேபி. ஆக்சுவலி இதோட க்ரோத்தோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் சக்ஸஸ் ரேட்டுமே கம்மி தான். நான் ஆக்சுவலி 6 லீவ்ஸ் என்னமோ வச்சுருந்தேன், அதில் எனக்கு 1 மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது 1 year 4 months இருக்கும். அண்ட் இத்தனை நாளாக நான் வந்து நிழலில் தான் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெயில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராப்பகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து டைரக்ட் சன்லைட் படாத ஒரு பார்ஷியல் ஏரியா இருக்கக்கூடிய அந்த பிளேசஸில் தான் நம்ம வைப்போம். ஸோ அந்த டைமில் வைக்கும் பொழுது நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் காமிக்காமல் பார்ஷியல் ஷேடில் தான் வைக்கணும். இது வந்து லீஃப் ப்ராப்பகேஷன்ஸ்னு இல்லை, எல்லா ப்ராப்பகேஷன்ஸ் லைக் நீங்கள் ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து ரூட்ஸ் இருந்திருக்காது, அப்போ தான் அது டெவலப் ஆகும். அந்த டைமில் நம்ம டைரெக்டாக சன்லைட் காமிக்கும் பொழுது அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த ப்ராப்பகேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்ஷியல் சன்லைட் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வச்சுருங்க. அதாவது 1 hour மார்னிங் சன்லைட்டே போதும். ஓரளவுக்கு கொஞ்சம் இனஃப் சைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சன்லைட் கிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 1 hour சன்லைட்டு தான் அது கிடச்சிட்டு இருந்துருக்குது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் 2 hours நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் அது ஒரு 1 monthக்கு நீங்கள் 2 hours இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தென் 1 month 1 hour நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு சன்லைட்டை காமிக்கலாம். சக்குலண்ட் ப்ராப்பகேஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற மிக்ஸ் கேட்டிங்கன்னா கோகோபீட் மிக்ஸ். 2 cup கோகோபீட் அண்ட் 1 cup பெர்லைட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸில் தான் நான் வந்து ப்ராப்பகேட் பண்ணுவேன். எந்த மெத்தடாக இருந்தாலும், லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணாலும் சரி, எந்த மெத்தடாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது கோகோபீட் மிக்ஸ். ஏன்னா அதில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். கோகோபீட் வந்து ரூட்டை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் பெர்லைட்டுங்கிறது வந்து ஏரேஷன்ஸ் லைக் அந்த ரூட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது ஒன்று வந்து ஏர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாட்டர் நல்லா அழகாக அப்படி ஃப்ளோ ஆகும், ஏரும் நல்லா உள்ளே ஃப்ளோ ஆகும் பொழுது ரூட் நல்லா அழகாக ஈஸியாக டெவலப் ஆகும். அதுக்காகவும் நான் வந்து பெர்லைட் யூஸ் பண்ணுறேன். லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணும் பொழுது நம்ம ஹெல்தியான லீஃபை தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. அண்ட் இது வந்து 50-50 தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இந்த லீஃப் வந்து நல்லா ஸ்டபர்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான லீஃபை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணாலே அது அழகாக அப்படியே முழுசாக நமக்கு வந்துடும். இதுதான் நம்ம லீஃபை கரெக்டாக பிக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற லீஃப் வந்து பேஸ்லேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சென்டர்லேயோ இல்லை டாப்லேயோ நீங்கள் லீஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுசாக வராது. ஸோ நீங்கள் பேஸில் நீங்கள் லீஃப் எடுக்கும் பொழுது அது ஈஸியாக முழுசாக நமக்கு வரும். முழுசாக நமக்கு லீஃப் வரலை அப்படின்னா அது வந்து கரெக்டான ப்ராசஸாக இருக்காது. அதாவது சக்ஸஸ் ரேட் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த லீஃப் முழுமையாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் பேபிஸை அதிலிருந்து பார்க்க முடியும். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணது. இதோட ஸ்பீஷியஸ் நேம் வந்து கிரெப்டோபீட்டலம் பெராங்குவன்ஸ் இல்லைனா கோஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி, பிகினர் கூட லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். அண்ட் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும். இதோட க்ரோத் அந்த ப்ராப்பகேஷன்ஸ் ப்ராசஸ் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட்
எல்லாமே சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் பார்க்கலாம். வைக்கக்கூடிய எல்லா லீஃபுமே ஆல்மோஸ்ட் பேபிஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இது லாஸ்ட் இயர் ப்ராப்பகேட் பண்ணின ஒரு செட். இதுவுமே லாஸ்ட் இயர் ப்ராப்பகேட் பண்ண ஒரு பேட்ச். இது வந்து கிரெப்டோவேரியா ஃப்ரெடைவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த கிரெப்டோவேரியா ஃப்ரெடைவ்ஸுமே ரொம்ப ஈஸி. பிகினர் கூட லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். நீங்கள் வைக்கிற எல்லா லீஃபுமே ஈஸியாக சீக்கிரமாக ப்ராப்பகேட் ஆகிடும். அண்ட் அதோட ப்ராசஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட். இதுவுமே ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஹெல்தியான லீஃபை பேஸ்லேருந்து நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் அந்த மிக்ஸில் அப்படியே படுக்க வச்சிங்கனாலே போதும். அண்ட் தேவைப்படுற டைமுக்கு நீங்கள் வாட்டர் மிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அழகாக ப்ராப்பகேட் ஆகிடும். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். லீஃப் மூலமா எப்படி ப்ராப்பகேட் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் எனக்கு லைக் பண்ணி காமிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.